வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார ஊழியர்கள் சிலர் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில். இலங்கை கடல் எல்லையில் 3 வருடங்களுக்கு மீன்பிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய மீனவர்களுக்கு வழங்குமாறு சுப்பிரமணியம் சுவாமி கோரிக்கை. தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய நாளை இந்தியா செல்ல உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்காக விசாரணை குழுவுக்கு விசா அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்கைப் போன்ற இணைய வசதிகள், தொலைபேசி வசதிகள் மற்றும் செய்மதி விவரங்களை அடிப்படையாக கொண்டு தமது குழுவினர் விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவிக்கிறார். சிரியாவில் மனித உரிமைகள் மீறப்பட்டமை தொடர்பில் துல்லியமான அறிக்கை ஒன்றினை இந்த முறையின் ஊடாக தமது அதிகாரிகள் சமர்ப்பித்ததாகவும் அவர் கூறினார். சிரியாவிற்குள் பிரவேசிப்பதற்கு தமது அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட அதேவேளை இலங்கை தொடர்பிலும் அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை குறிப்பிடுகிறார். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாளை இந்தியா பயணமாக உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திறனியுமான MA சுமந்திரன் இதனை கூறினார். நாளைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதித்துவ குழு ஒன்று புதுடில்லிக்கு பிரயாணமாகுவோம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ், பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி உட்பட உயர் அதிகாரிகள் பலரையும் புதுதில்லியிலே நாங்கள் சந்தித்து உரையாட இருக்கிறோம். இது பிரதம மந்திரி அவர்களுடைய அழைப்பின் பேரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தூதுக்குழுவாக நாங்கள் செல்லவிருக்கிறோம் என்பதை ஊடகங்களுக்கு அறிய தர விரும்புகிறேன். இந்திய அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக சில வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருக்கிறது. மிகவும் முக்கியமானது இலங்கை அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்றும் அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம் என்றும் தொடர்ச்சியாக கடந்த 5 வருடங்களாக அந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கமே இந்திய அரசுக்கு விசேஷமாக இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே இதை குறித்த வேறு விடயங்களையும் நாங்கள் இந்தியாவோடு பேசுவதற்கு தயாராக செல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இடம்பெற்ற சேவையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. தற்போது அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பல்வேறு தரப்பினர் அதனை நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது கிட்டத்தட்ட ஒரு 90% நிறைவேற்றப்பட்டது. முக்கியமாக போலீஸ் பவர்ஸ் இருக்கணுமா, எல்லாம் இதான் ஒரே ஒன்று தான் முக்கியமான மிச்சமாக இருக்குது. அது போலீஸ் பவர்ஸ் கொடுக்கணுமா முதலமைச்சருக்கு இல்லையானால எங்களுக்கு ஒன்றுமே சொல்றதுக்கு மிச்சம் இல்லை. இதேவேளை சுப்பிரமணியம் சுவாமி வெளியிட்ட கருத்துக்கு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்தில் அளவிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பிரதமர் பதவியை பொறுப்பேற்ற பிறகு அந்த நிகழ்ச்சி சென்று கலந்து கொண்ட எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரிடம் தெளிவான ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். 13 திருத்தம் அமல்படுத்துங்கள், 13+ என்ற மேலதிகமாக அதை செயல்படுத்தக்கூடிய செயல்பாட்டையும் முன்னெடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதுதான் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்பதை ஞாபகப்படுத்தியிருந்தார்.
சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், இலக்கியம் சொல்கிறார், 13 திருத்தத்திலே 90% நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற செய்தியை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றார். பார்க்கும் பொழுது எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்றைக்கு 13 சட்டத்திட்டத்தை பத்தி பேச போல சொல்றாரு. நீங்க எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணாங்க, 90% பிரச்சனையை நாங்க முடிச்சிட்டோம். இப்ப இந்த போலீஸ் பவர் மட்டும் தான். நான் இன்றைக்கு நாளை பேசி முடிச்சிருவோமா அவர் பேசாரு. சீஃப் மினிஸ்டருக்கு செக்ரட்டரி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணலாம். நிலைமை ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள 90% முடிஞ்சிருக்கான். இது கோட்டாலே சொல்றான். எந்த நிலைமைக்கு இந்த நாடு போகுதுன்னு பாருங்க. இலங்கை கடல் எல்லையில் 3 வருடங்களுக்கு மீன் பிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய மீனவர்களுக்கு வழங்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவிக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற பாதுகாப்பு மாநாட்டின் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். Now the question is, the poor fishermen are not able to catch good fish. வறிய இந்திய மீனவர்களுக்கு பெருமளவு மீன்களை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. மன்னார்குடாவில் இந்தியாவிற்கான பகுதியில் மீன் வளம் குறைந்துள்ளது. ஏற்றுமதி செய்ய முடியுமான மீன்கள் இலங்கையின் பக்கமே உள்ளன. அதன் காரணமாக எமது மீனவர்கள் இலங்கையின் பக்கம் சென்று மீன்களை பிடிக்குமாறு படகு உரிமையாளர்கள் மீனவர்களுக்கு அழுத்தம் விடுக்கின்றனர். அதனை செய்யாவிடின் அவர்களால் மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் போகும். எனவே படகின் எரிபொருளுக்கான செலவை கூட உழைக்க முடியாமல் போகும். நாம் இலங்கையின் அதிகாரிகளுடன் கலந்துரையாட வேண்டும். எமது கடல் எல்லையின் மீன்களை பெருக்கிக் கொள்ள எமக்கு 3 வருடங்கள் அவகாசம் தாருங்கள். அதன் போது இடைக்கிடையே இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் தாருங்கள். And say, give us 3 years to repopulate our side of the ocean. இதேவேளை தமிழகத்தின் அரசியல் அழுத்தங்களால் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கத்திற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க முடியாது போயுள்ளதாகவும் சுப்பிரமணியம் சுவாமி குறிப்பிடுகிறார். Sri Lanka is strategically located, and to have a situation where இலங்கை நம்மிடத்தை நோக்கும் போது அது மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. நாம் எதிர்ப்பை காட்டினால் எம்மை விட பலம் வாய்ந்த தரப்புகள் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும். அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இலங்கைக்கு ஏற்படும். தமிழ்நாட்டுடன் நாம் பிணைந்துள்ளமை எமக்கு தற்போதுள்ள பிரச்சனையாகும். தமிழ்நாட்டில் அதிகாரம் கொண்ட கட்சிகள் அரசாங்கத்தின் பங்காளர்களாக உள்ளன. எனவே இதன் காரணமாக இலங்கை எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க எம்மால் முடியாமற் போயுள்ளது. இது ஒரு இந்தியா மேற்கொள்ளும் ஒரு போராட்டத்திற்கு சமமானது. அதாவது அது எல்டிடியுடன் செய்யும் போராட்டமாகும். It led to a situation where எனினும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை பிரேரணை கொண்டு வரப்பட்டால் அதன் போது இலங்கைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாக சுப்பிரமணியம் சுவாமி நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறியிருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு இந்தியா ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கவில்லை. அது நடுநிலையாக செயற்பட்டது. குறிப்பாக உங்களுடைய அரசாங்கம் அல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சி எடுத்த தீர்மானம் சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இனிமே எதிர்காலத்தில் இது மாதிரி ஓட்டு வந்ததுன்னா நாங்கள் எதிராக ஓட்டு போடுவோம். நாங்கள் ஸ்ரீலங்காவோட சேர்ந்து ஓட்டு போடுவோம். ஏனென்றால் நாங்கள் எங்களோட சிந்தனை தெளிவாக இருக்குது. இது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இதுக்கு அதிகாரம் இல்லை. எந்த நாட்டில் ஒரு தேர்ந்தப்பட்ட ஆட்சி இருக்கோ, எந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கோ, எந்த நாட்டில் தேர்தலில் ஆட்சி மாற முடியுமோ அந்த நாட்டில் வெளிநாட்டிலேருந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அதிகாரம் இல்லை. தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த தமிழ் கைதிகளை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று வலியுறுத்தியிருந்தனர். முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறினார். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்திடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். பயங்கரவாத கருத்துக்களை கொண்டவர்கள் அரசியலில் பிரவேசிப்பதற்கு இடமளிக்க கூடாது என பேராசிரியர் ரோஹான் குணரத்ன தெரிவிக்கிறார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற விரிவுரையின் போது சிங்கப்பூரின் அரசியல் வன்முறைகள் மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான ஆய்வுகளுக்கான சர்வதேச நிலையத்தின் பிரதம அதிகாரியாக செயற்படும் ரோஹான் குணரத்ன இதனை தெரிவித்தார்.
பாராளுமன்ற செய்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக இந்த மாநாடு நடைபெற்றது. சில அரசியல் தலைவர்களே இன்று பயங்கரவாத எண்ணங்களை பரப்புகின்றனர். எதிர்காலத்தில் பயங்கரவாதத்திற்கு அது வழிவகுக்கும். மக்களிடையே இனவாதம் மற்றும் மதவாத பிளவுகளை ஏற்படுத்தும் போது அது எதிர்காலத்தில் சந்தேகம் மற்றும் வன்முறையாக மாறும். இலங்கையின் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டானவை என நீங்கள் கூறுகின்றீர்கள். சுமார் 1000 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீண்டும் அரசியலில் பிரவேசிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலா இருக்கிறீர்கள்? பயங்கரவாத அமைப்புகளின் முன்னாள் உறுப்பினர்களை ஒருபோதும் ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை சகோதர சகோதரிகளாக கருத வேண்டும். அவர்கள் தொழிலுக்கு சென்று வாழ முடியும். எனினும் அவர்கள் அரசியலில் ஈடுபட வாய்ப்பளிப்பது தவறாகும். பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுவினர் அதிலிருந்து விலகி ஜனநாயக நிலைப்பாட்டிற்கு வருவார்கள் என்றால் அவர்களுக்கு இடமளிக்க கூடாது என்றா கூறுகின்றீர்கள்? அதாவது பயங்கரவாத இயக்கம் ஒன்றில் இருந்த ஒருவர் மற்றும் பயங்கரவாத குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அரசியலில் பிரவேசித்தால் அவர்களின் கருத்துக்களை மீண்டும் மக்களிடம் கூற முடியும். ஊவா தேர்தல் மடிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. வீடு வீடாக சென்று வாக்குகளை பெற்றனர். வீடு வீடாக சென்று கையில் உள்ள தழும்புகளை காண்பித்தனர். அவ்வாறு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள் எனின் மகியாங்கனையில் எதனை செய்துள்ளனர் என நான் கேட்கின்றேன். நாம் இருவரும் மேடையில் ஏறி 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை எதனை செய்தோம் என பேசுவோம். பாழடைந்த வீடுகளில் பாத்திரங்களை உடைப்பது போன்று ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று ஊவா மாகாண அபிவிருத்தி தொடர்பில் பேசுவதற்கு வருமாறு அழைக்கின்றனர். பௌத்தர் என எழுத தெரியாத சிலர் மாகாண அபிவிருத்தி தொடர்பில் பேச வருமாறு கூறுகின்றனர். நான் அந்த சவாலை ஏற்க தயார். ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வாருங்கள். 6 வருடங்களாக பிரதி அமைச்சர் எதனை செய்தார்? இந்த மாவட்ட மக்களுக்கு எதனையும் வழங்கவில்லை. பிள்ளை ஒன்றுக்கு பயிற்சி புத்தகம் ஒன்றை வழங்கவில்லை. வீதிக்கு மணலை கூட போடவில்லை. கதைப்பதற்கு பிரச்சனை எதுவும் தற்போது இல்லை. இந்த மாகாணத்தில் 90% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது மின்சாரத்தை உட்கொள்ள முடியுமா என கேட்கின்றனர். அவர் நன்றாக உள்ளார். பண்டாரவளையில் வீடொன்றை நிர்மாணித்து மின்குமிழ் மற்றும் மின் விசிறியை பொருத்தி உள்ளார். ஊவா மாகாணம் நாட்டின் வறுமையான மாகாணமாக ஏன் மாறியது? இந்த மக்களை ஏமாற்றும் திருடர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் என்ன நேரும்? சிலர் குறைபாடுகள் தொடர்பில் கூறுவர். வேலை தொடர்பில் அவதானித்தால் குறைபாடாக உள்ளது. இந்த கால பகுதியிலேயே சிலர் குறைபாடுகள் தொடர்பில் பேசுகின்றனர். நானும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தால் அவ்வாறே கூறுவேன். நாம் நாட்டின் விகடகவைகள் தானே. நாம் எதனை கூறினோம், எதனை நாம் செய்தோம்? வாக்குகளை பெற்று உங்களை சிரமத்திற்குள்ளாக்க இடம் அளிக்க வேண்டாம். அதனால் தீர்மானமிக்க ஒரு இடத்தில் நாடு காணப்படுகின்றது. தற்போது நாடு செல்லும் முறையை மாற்றுவது உங்களின் பொறுப்பு என நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவை பகிரங்க விவாதம் ஒன்றில் கலந்து கொள்ளுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் ஊவா மாகாண சபை வேட்பாளர் சமந்த வித்யாரத்ன சவால் விடுத்துள்ளார். உமா ஓயா திட்டம் தொடர்பில் விடுத்துள்ள சவால் குறித்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பதிலளித்தார். நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிற்கு நான் சவால் விடுக்கின்றேன். உமா ஓயா எமது மாகாணத்திற்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வாருங்கள். தெற்கிற்கு இதனூடாக நீர் கொண்டு செல்லப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை விமான நிலையத்திற்கும் துறைமுகத்திற்கும் இதனூடாகவே நீர் விநியோகிக்கப்படுகிறது. இதனால் ஏற்படுகின்ற நட்டத்தை நான் உறுதிப்படுத்துகின்றேன். மக்களுக்கு இது பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் செயல். இதன் மூலம் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன. අනාගතයට බලපාන ප්‍රශ්නේ මම කියන්නම් පුළුවන් නම් එන්න. උමාවේ කියලා කියන්නේ නුවරඑළිය වැලි
உமாஓயா என்பது நுவரேலியா, வெளிமடை, உவபர்ணகம் ஆகிய பகுதிகளிலிருந்து வருகின்ற ஆறு. இந்த ஆற்றிலிருந்து மேலதிக நீர் கடலுக்கு சென்றடைகின்றது. புகழ்போல பகுதியில் அணை கட்டி நீரை சேமித்து சுரங்கத்தின் ஊடாக 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீரை கொண்டு செல்கின்றோம். அதாவது எமது அடுத்த மாவட்டத்திற்கு நீரை கொண்டு செல்கின்றோம். பதுளையில் உள்ள நீரை மறுபுறத்திற்கு கொண்டு செல்வதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் அந்த பக்கத்துக்கு சென்று வாக்கு கேட்கின்றார்கள். நாம் நீரை மொன்றாகலைக்கு கொண்டு சென்றாலும் அணைக்கட்டின் அடியில் இரும்பு கதவொன்றை அமைத்துள்ளோம். பதுளு ஓயாவில் தொடர்ந்து சென்ற நீர் அதில் செல்லும். எனவே பதுளை வாழ் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மேலதிக நீரை தான் மொனராகலைக்கு கொண்டு செல்கின்றோம். ඒ විදියටම පල්හැ බදුලුවට ගලාගෙන එනවා. අතිරික්ත ජලය පමණයි අපි මොනරාගලට ගෙනියන්නේ. கதிர்வீச்சு அளவீட்டு முறைமையினால் நிலத்துக்கு அடியில் காணப்படுகின்ற புதையலை கண்டுபிடிக்கும் உபகரணம் நாட்டில் இருக்கின்றதா என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். லேசர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாமல் வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பூமியின் உள்ளக நிலைமைகளை ஆராயும் குறித்த உபகரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பில் நீதிமன்றத்திடம் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. லேசர் தொழில்நுட்பம் தவிர்த்த வேறு 8 தொழில்நுட்பங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இல்லை என்று கூறினால் இவ்வாறான உபகரணங்கள் பல கொண்டு வரப்பட்டதையும் அவை பயன்படுத்தப்பட்டதனையும் பத்திரிகை செய்திகளினூடாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. பிங்கிரிய போலீசாருக்கு இந்த உபகரணம் கிடைத்ததாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தொடர்பிலும் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவல்கள் குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர்களுடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. போலீஸே நிலதாரி மகாத்மருங்கே තොරතුරුත් එක්කම තුමාගේ ඒ කරුණු සම්බන්ධව අදාළ අමාත්‍යාංශයට දන්වනවා. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்கும் சக்தி FM, சக்தி டிவி, நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து நடத்தும் சக்தி வளாகத்தின் 3வது நாள் இன்றாகும். தமிழ் மக்களின் வாழ்வியலில் இரண்டர கலந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவத்தை முன்னிட்டு தமிழ் பேசும் மக்களின் சக்தியான சக்தி FM, சக்தி டிவி, நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன கடந்த 5 வருடங்களாக விசேட நிகழ்வுகளை யாழ்ப்பாணத்திலே ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தியிருந்தன. இன்றைய தினம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்ததுடன் இன்றைய 3வது நாள் நிகழ்வுகளையும் ஆரம்பித்து வைத்தனர். யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் உலகின் மிக பிரம்மாண்டமான வானொலி வெளியக கலையகம் அமைய பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை நல்லூர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட சக்தி வளாகத்தின் 3ஆம் நாள் நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் முகமாக விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து 3வது நாளுக்கான ஆறுபடை முருகனின் ஒளிப்பந்தலை மதிப்புக்குரிய மகாராஜா அவர்கள் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் சக்தி வளாகத்திற்கு விஜயம் செய்தனர். அதற்கு பின்னர் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் சக்தி FM கலையகத்துக்கு சென்றதுடன் அறிவிப்பாளர்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டனர். இதேவேளை 24ஆம் தேதி வரை பல்வேறு கலை நிகழ்வுகளும் யாழ் நகரை வர்ணமயப்படுத்த உள்ளது. இதற்கமை யாழ் மண்ணின் பாரம்பரிய கலைகள் மற்றும் தமிழ் கலைகளை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நாளாந்தம் மாலை 6:30 முதல் 7:30 வரை சக்தி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற சக்தி வளாகத்தின் நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 20ஆம் நாள் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வயானை சமேதராய் அலங்கார கந்தன் இன்று கைலாய வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொன்மையும் வரலாற்று சிறப்புமிக்க ஈழத்து முருக ஆலயங்களில் ஒன்றான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் மிக விமர்சையான முறையில் நடைபெற்று வருகின்றது. யாழ் நெல்லை நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அழகு கந்தனின் வருடாந்த மகோற்சவம் ஆண்டுதோறும் 25 நாட்கள் நடைபெறுகின்றமை வழமையாகும். இம்மாதம் 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நெல்லை கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று கைலாய வாகன திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விசிறு பூஜை வழிபாடுகளின் பின்னர் வள்ளி தெய்வானை சமேதராய் கைலாய வாகனத்தில் வெளிவீதி வலம் வந்த அழகு தெய்வத்தை காண குறைவின்றி பக்தர்கள் புடை சூழ்ந்திருந்தனர்.
நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் மகோற்சவ திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். பண்டாரவளையில் மிகப்பெரிய குறைபாடாக காணப்பட்ட பஸ் தரிப்பிடத்தின் தேவை அடுத்த மாதம் முதல் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் அரச பாதுகாப்பு அமைச்சு பண்டாரவளை நகரில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்களே இதற்கு காரணம். இதன் கீழ் வர்த்தக நிலையங்கள் மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் அடங்கிய புதிய பஸ் தரிப்பிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எமது செயற்திட்டத்தின் அனைத்து முக்கிய பணிகளையும் நிறைவு செய்துள்ளோம். அதற்காக 151 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இது பயன்மிக்க ஒரு வேலை திட்டம். இந்த பஸ் தரிப்பிடத்தை அடுத்த மாதம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்க உள்ளோம். போதைப்பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் உதயனுவான் குணத்திலக்க என்ற குடு ருவான் இன்று கொலன்னாவ மீதொட்டுமுல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குடுநுவான் என்று அழைக்கப்படுகின்ற உதயனுவான் குணத்திலகவிடமிருந்து 301 கிராம் 290 மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். சந்தேக நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார். 7 நாட்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவர் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டமை மற்றும் அதனை வைத்திருந்தல் போன்ற விடயங்கள் தெரிய வந்துள்ளன. கொலன்னாவி நகரசபையின் தலைவர் அண்மையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நகரசபை உப தலைவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவத்தின் அடிப்படையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் சில இன்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பின் காரணமாக அரச வைத்தியசாலைகள் சிலவற்றின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. 6 கீழ் 2006 சுற்று நிரூபத்துக்கு அமைய நிலுவை சம்பளத்தை வழங்குதல், வாரம் ஒன்றுக்கு 5 நாட்கள் வேலையை நடைமுறைப்படுத்துதல், இரவு சேவையை 2 நாட்களாக்குதல் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று காலை 6:30க்கு ஆரம்பிக்கப்பட்ட 48 மணித்தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஒன்றிணைந்த தொழிற்சங்க குழுவின் 27 பிரிவுகளும் 21 தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்திருந்தன. வார்டுகளின் எழுத்து வினைஞர்கள், உணவு கண்காணிப்பாளர்கள், வீட்டு நிர்வாகிகள், உதவியாளர்கள், பாரந்தூக்கிகளை செயற்படுத்துபவர்கள், போக்குவரத்து செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட கனிஷ்ட ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பணி பகிஷ்கரிப்பினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நாளாந்த நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. வைத்தியசாலை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் பொருட்டு சிவில் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. நோயாளர்களுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் அந்த அசௌகரியங்களை தவிர்த்து சாதாரண சேவை ஒன்றை முன்னெடுக்க முடிந்துள்ளது. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் நாளாந்த நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டன. பணி பகிஷ்கரிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்காது சில கனிஷ்ட ஊழியர்கள் வைத்தியசாலை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியமையையும் காணக்கூடியதாக இருந்தது. சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வழமை போல் நோயாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். சிகிச்சைகளில் சற்று பின்னடைவு காணப்படுகின்றது. அவசர சத்திர சிகிச்சைகள் வழமை போல் முன்னெடுக்கப்படுகின்றன. காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கும் இன்று பாதிப்பு ஏற்பட்டன. வெளிநோயாளர் பிரிவின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க கடற்படையின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. அனைத்து அவசர சத்திர சிகிச்சைகளும் வழமை போல் முன்னெடுக்கப்படுகின்றன. திட்டமிட்ட சத்திர சிகிச்சைகளை மாத்திரம் பிற்போட வேண்டி ஏற்பட்டது. முக்கிய வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்காக சிவில் பாதுகாப்பு பிரிவு மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது. வைத்தியசாலை கனிஷ்ட ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக ஹிங்குராகுட மாவட்ட வைத்தியசாலையின் நடவடிக்கைகளும் பாதிப்பு ஏற்பட்டன.
கனிஷ்ட ஊழியர்களின் நடவடிக்கைகள் சிவில் பாதுகாப்பு சேவை அதிகாரிகளின் தலையீட்டுடன் முன்னெடுக்கப்பட்டன. 48 மணித்தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கு சிவில் பாதுகாப்பு படையின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. எதிர்காலத்தில் சிவில் பாதுகாப்பு சேவையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று ராணுவத்தின் ஒத்துழைப்பை பெற்று வைத்தியசாலை நடவடிக்கைகளை இயன்றளவு முன்னெடுப்போம். இதேவேளை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தேசிய வைத்தியசாலையின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டுகோளை நிறைவேற்றி தருமாறு கோரி ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ள பகுதியில் இன்று கூடிய சுகாதார ஊழியர்கள் பேரணியொன்றை ஆரம்பித்தனர். எனினும் இந்த பேரணி லிப்டன் சுற்றுவட்டத்துக்கு அருகில் மட்டுப்படுத்தப்பட்டது. சுகாதார அமைச்சர் தலையீடு செய்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக இன்று மாலை அறிவிக்கப்பட்டது. ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பு தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினர். எனினும் அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் ஒன்றிணைந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் பேரணியை அந்த இடத்திலேயே நிறைவு செய்தனர். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் தற்போது ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுகாதார அமைச்சர், செயலாளர் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக மேலதிக செயலாளர் KAS கீரகல தெரிவித்தார். இதேவேளை தாம் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக தேசிய தொழிற்சங்க நிலையத்தின் பிரதம செயலாளர் சமந்த கோரலே ஆராய்ச்சி குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் சில பகுதிகள் பாராமுகமாயிருப்பது கவலைக்குரிய விடயம். கிளிநொச்சி நகருக்கான மத்திய பஸ் தரிப்பிடம் ஒன்று இல்லை என அந்த மாவட்ட மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் மீள்குடியேற்றத்தின் பின்னர் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மீள்குடியேற்றம் நடைபெற்று 5 வருடங்களை கடந்த போதும் மாவட்டத்திற்கான மத்திய பஸ் தரிப்பிடம் இதுவரையில் அமைக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் மத்திய பஸ் தரிப்பிடமற்ற நகரமாகவே கிளிநொச்சி காணப்படுகின்றது. இதன் காரணமாக பயணிகளை ஏற்றுவதற்காக அரசு மற்றும் தனியார் பஸ்கள் வீதியோரங்களில் நிறுத்தப்படுவது எமது கேமராவில் பதிவானது. இதேவேளை கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் பொதுச்சந்தைக்கு முன்பாக வீதியோரத்தில் பஸ்கள் நிறுத்தப்படுவதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வீதியிலேயே வேலையெல்லாம் சந்தைக்கு முன்னாலேயே செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது. கிளிநொச்சியில் இருந்து நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்குமான பஸ் சேவை இடம்பெறுவதனால் நிரந்தர மத்திய பஸ் தரிப்பிடம் ஒன்றை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பின்னர் ஒரு அபிவிருத்தி என்ற பெயரில் எத்தனையோ ரோட்டுகள் அதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கிளிநொச்சி பேருந்து பொறுத்தளவில் ஒரு பாத்ரூமோ அல்லது மக்கள் தங்கி இருந்து ஒரு பேருந்தில் ஏறி செல்வதற்குரிய ஒரு வசதி வாய்ப்புகளோ இல்லாதான் நாங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களிடம் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் மக்கள் முறையிட்ட போதும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமையல்லவா? இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய வேதனையா இருக்கு. எல்லா இடமும் முன்னேறி கொண்டு போகும் பொழுது இந்த பெரிய நகரமாகிய கிளிநொச்சி இவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இனி விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டு விழாவுக்காக விளையாட்டு சங்கங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட 159 வீர வீராங்கனைகளில் 72 பேர் மாத்திரமே அடைவு மட்டத்தை எட்டியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சு தெரிவிக்கிறது. குறித்த வீர வீராங்கனைகளை தெரிவு செய்யும் பணிகள் விளையாட்டுத்துறை அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்னெடுக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு விழா அடுத்த மாதம் தென்கொரியாவில் நடைபெற உள்ளது. இதற்கான வீர வீராங்கனைகளின் தெரிவுகளுக்காக விளையாட்டு சங்கங்களினால் 159 வீர வீராங்கனைகள் பரிந்துரைக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் அர்ஜுன் டி சில்வா தலைமையிலான குழு அடைவு மட்டத்தை பூர்த்தி செய்த 72 வீர வீராங்கனைகளை தெரிவு செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நிரல்படுத்தல் பிரகாரம் ஆசிய மட்டத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கும் வீர வீராங்கனைகள் சம்பந்தப்பட்ட குழுவினால் தெரிவு செய்யப்பட்டதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குத்துச்சண்டை, பளுதூக்கல், உயிர் பாதுகாப்பு, மெய்வல்லுநர், கபடி, கடற்கரை விளையாட்டு, கிரிக்கெட், ரக்பி ஆகிய விளையாட்டுகளுக்கு இலங்கை அணிகள் பெயரிடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் நீச்சல், பேட்மிண்டன், அம்பெய்தல், ஸ்குவாஷ், வாள்வீச்சு, படகு வலித்தல், டென்னிஸ், இலக்கிற்கு குறிப்பார்த்து சுடல், உஷு மற்றும் ஹாக்கி ஆகிய விளையாட்டுகளுக்கு வீர வீராங்கனைகளின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அடைவு மட்டத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தகவலுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.